வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது பங்குனி மாதத்தில் நிகழவிருக்கும் தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை, இதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு விக்னேஸ்வராதி சமஸ்த ஹரிஹர கோடி தேவதைகள் மற்றும் தேவர்கள் 33 கோடி தேவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆட்சியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர். ஸ்ரீராமஜெயம். தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை பற்றிய முழு விளக்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 16/12/1125 நாள் 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று தெலுங்கு வருட பிறப்பு மற்றும் யுகாதி பண்டிகை. இந்த பிரபஞ்சம் முழுவதும், உலகம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் அடியேனுடைய இனிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை நல் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லோரும் பிரமாதமாக இருக்கணும், க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோட பிரம்மாண்டமாக இருக்கணும். எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நன்னா இருக்கணும். இந்த தெலுங்கு வருஷ பிறப்பை பற்றி வேத தர்ம சாஸ்திரத்திலேயே என்ன சொல்லியிருக்கு அதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா மற்ற விளக்கத்தை சொல்கிறேன். இந்த வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால், பூலோகம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அனைவருக்குமே இனம், இனம் என்றால் ஜாதி, இப்போ சொல்கிறது ஜாதின்னு சொல்கிறோம். மதம், மதன்றது ஒன்றும் கிடையவே கிடையாது. மொழி, மொழினாக்கா நம்ம பேசக்கூடிய மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, ஹிந்தி, சமஸ்கிருதம், கிரந்தம் போன்ற பலவிதமான மொழிகள். அந்த மொழிகள் எதுவுக்குமே பேதமானது கிடையாதுன்னு தான் சொல்லிருக்கு. இது எதுவுமே கிடையாது. ஆனால் 4 வர்ணக்காரர்கள் மட்டும் உண்டு மனித பிறவியில். யார் யாருன்னாக்கா பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். இந்த 4 வர்ணக்காரர்கள் நிச்சயமாக உண்டு. இந்த விஷயம் இந்த கலியுகத்தில் மட்டும்தான் இல்லை. இந்த யுகமானது ஆரம்பிக்கும் போதே கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்ற இப்போது நடக்கக்கூடிய இந்த கலியுகம் ஆகிய அனைத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த தெலுங்கு வருஷ பிறப்பு யுகாதி பண்டிகை அப்படின்ற இந்த பண்டிகையை நாமெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், தெலுங்கு மொழியை பேசுபவர்களுக்கும் கன்னட மொழியை பேசக்கூடிய அன்பர்களுக்கும் தான் இந்த தெலுங்கு வருட பிறப்பு பண்டிகை யுகாதி பண்டிகை அப்படின்னு நாம் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பிரபஞ்சம் உலகம் முழுவதுமே சந்திரவம்சாவளிகள்
அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அனைவருக்குமே இந்த பண்டிகையானது நிச்சயமாக உண்டு. இந்த தினத்தில்தான் அவர்கள் விஸ்வாவசு தமிழ் வருஷ பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்து பஞ்சாங்க படனம், அதாவது பஞ்சாங்கத்தை படிக்க வேண்டும். இதெல்லாம் வேத தர்ம சாஸ்திரத்தை சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள். அதைத்தான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பாரத தேசம், பாரத பூமிங்கிறது இந்த உலகம் முழுக்கவும் சேர்ந்தது தான் பாரத பூமி. நம்ம இந்தியா மட்டும் பாரத பூமி கிடையாது. இந்தியா வந்து அதில் இருக்கக்கூடிய பரத கண்டம். இந்த பரத கண்டமானது இந்தியாவானது சுதந்திரம் அடைந்த பிறகு 1952ஆம் ஆண்டு முதல், அதாவது 73 வருடங்களாகத்தான் இந்த மாதிரி மொழி பிரச்சனையானது உருவாகி அவர்களுக்கு தனித்தனியாக பண்டிகைகளை எல்லாம் பிரித்தார்கள். ஆனால் 1947ஆம் ஆண்டு வரை அனைத்து பண்டிகைகளையும் அனைத்து மொழி பேசுபவர்களும் அனைவரும் கடைபிடித்தார்கள். இவைகளை கடைபிடித்ததற்கான ஆதாரமும் இருக்கின்றது. ஆதாரம் இல்லாமல் சொல்லல, ஆதாரம் இருக்கு. இது அத்தனையுமே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்படித்தான் இருக்கணும்னு. ஆனால் கலியுகத்தில் மனிதன் அவனுக்காக அவனுடைய இஷ்டத்திற்கு ஏற்ப அவன்தான் பெரியவன். இந்த வேத தர்ம சாஸ்திரங்கள்லாம் நாம தான் எழுதணும். எல்லாத்தையும் திருத்தி எழுதி, உண்மைக்கு புறம்பாக எழுதி, அனைத்தையும் அவன் கடைபிடித்து பாப வழியில் செல்வான். அப்ப என்ன ஆகுது? கலியுகங்கிறது வரும்பொழுது இது ரிஷிகள் எழுதியிருக்கான், இது உண்மைதான். அப்ப மனுஷன் வந்து அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்வான். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுலயும் இன்னொன்னு சொல்லிருக்க வேத தர்ம சாஸ்திரத்துல என்னன்னா, யாரெல்லாம் இந்த கிருதயுகமானது ஆரம்பிக்கும் போது எப்படி மனிதர்கள் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்தார்களோ அதுபோல இந்த கலியுகத்தில் யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு மோட்சமானது நிச்சயமாக உண்டு. மறுபிறவி எந்த பிறவியுமே அவளுக்கு கிடையாது. ஆனால் அதை கடைபிடிக்காம நம்ம இஷ்டத்துக்கு நாம் வந்து செஞ்சுட்டே போகிறோம் அப்படின்னா, புழுவாவோ பூச்சியாவோ மரமாவோ செடியாவோ கொடியாவோ விலங்கினங்களாகவோ அசுரர்களாகவோ அரக்கனாகவோ திருப்பி திருப்பி பிறந்து மனுஷனாகவும் பிறந்து வந்துட்டே இருக்கணும். அதை கர்மாவை கழிக்கணும். இதெல்லாம் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் தயவு செய்து தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை அன்று அந்த தினத்திலே இந்த வீடியோ பதிவினில் சொல்லப்பட்ட பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு சாக்ஷாத் ஸ்ரீ மகாகணபதி சகித சமஸ்த ஹரிஹர கோட்டி 33 கோடி தேவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பெற்று மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து. ததா அஸ்து.